ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்போ வேணாலும் பெயின் வரும்னு சொன்னனால இப்போ நம்ம டெலிவரிக்காக எல்லாம் பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம். என்னென்ன வச்சுருக்கோம்னு காமிக்க போகிறோம். சூப்பர் கலக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் மேக்கப்பா சாமி. இதுக்குள்ள இந்த பர்ஸ் மாதிரி நான் சின்னதாக பேக் பண்ணி எனக்கு தேவையான சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேனை பாடுறீன்னா மேக்கப் போடுறியா? இது ஷாலு நம்ம நைட்டி தான் ஹாஸ்பிட்டலில் போட முடியுங்கிறனால ஒரு ஷால் நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு சாரியை நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். 4 சைடு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். கையிலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாப்பாவை தூக்குறதுக்கு அந்த மாதிரிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இல்லை படுக்க வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீயே ரெடி பண்ண பெட்டா? நானே ரெடி பண்ணது. பாருப்பா. இது பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்துச்சுன்னா யூரின்னு அடிக்கடி பாத்ரூம்லாம் போகிறனால அந்த பெட்டுக்கு மேலே போடுற ஷீட்டு, ட்ரை ஷீட் ஒன்று, அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கும் சேஃப்டிக்கு. இது ஒரு டவல் மேலே போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாப்பா வாங்குறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி டவல் பாப்பாவை துடைக்கிறதுக்கு, அப்புறம் பிறந்ததும் அந்த இதெல்லாம் துடைக்கிறதுக்கு கேட்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஒயிட் டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சேனுக்கு இப்போவே ட்ரெஸ்ஸு. இது சும்மா ஒரு யூஸுக்காக பாப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப குளிராக ஃபீல் பண்ணுவான், கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்கிறனால ஒரு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது ஊடி ஸ்வெட்டரு, அப்புறம் ஒரு காலுக்கு போடுறது. இதெல்லாம் பத்துமான்னு தெரியல, ஆனால் வாங்கி வச்சுருக்கோம். பேண்ட் மாதிரி இதோட செட்டு தான் இது. அடுத்து பேபிக்கான திங்ஸ் ஃபஸ்ட் காமிச்சிடுறேன் என்னென்ன வாங்கி வச்சுருக்கோன்னு. பேபிக்கான திங்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கு. என்னென்ன வச்சுருக்குன்னு காமிக்கிறேன். இது பார்த்தா வைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பாத்ரூம் போயிட்டே இருப்பான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம், அதுக்காக வைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன வசதி, அப்போ நீ க்ளீன் பண்ண மாட்ட, வசதி இருக்குன்னு தெரியாது. அதனால இந்த ஒரு வைப்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஜான்சன்ஸ் பேபியோட வெட் வைப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் ஹிமாலயோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ட்ரை வைப்ஸ், வெட் வைப்ஸு. இப்போ நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஹிமாலயா தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்க போகிறோம். இது நான் சும்மா சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேப்பு பாப்பாவுக்கு கேப்பு, ஏன்னா பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு கோல்டாக ஹீட்டாக வச்சுக்கோங்கிறதுக்காக அது ஒரு குட்டி ஹெட்ராப். அப்புறம் வந்துட்டு இது சின்ன ட்ரெஸ்ஸு மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். ஏன்னா பாப்பா பிறந்த உடனே ட்ரெஸ் கேட்பாங்க, அது போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பேபி ஷாப்பில் தான் வாங்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேபி ஷாப்லேயே வாங்குங்க. இந்த கிளாத்தும் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது பட்டன் போடுற மாதிரி வாங்கிச்சு. இது ஒரு கயிறு கட்டுற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இது கைக்கு காலுக்கு போடுறதுக்கு குட்டியாக கைக்கு போடுற அந்த இது, காலுக்கு போடுற க்ளவுஸு, ஷார்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடுப்பு கட்ட நாப்பீஸு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய ஒரு 4-5 பீஸ் இது மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் இந்த உள்ள அட்டாச்சாக இந்த பேடோடு வர மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த பேடோடு வர மாதிரி வாங்கினா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாங்குறது இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு.
இதெல்லாம் வாங்கி நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா புது ட்ரெஸ் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால வாங்கி எல்லாமே வாஷ் பண்ணி இந்த குட்டி இந்த இது மாதிரி இருக்குல்ல, இந்த பேஸ்கெட் மாதிரி வச்சு நீட்டாக வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட நைட்டீஸு 1 2 3 4 எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்மளுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சாச்சு. அப்புறம் என்னோட அதான் ஒரு இளிச்ச பையன் இருக்கான்ல, போய் வாங்கிட்டு வரதுக்கு. நீ அலையக்கூடாதுன்னு எல்லாமே ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிருக்கு. இதில் என்னோட நைட்டீஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் பாப்பாவோட திங்ஸில் இந்த பேஸ்கெட்டில் நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா காட்டன், ஓல்டு காட்டன் அம்மாவோடது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து சாரியை கட் பண்ணி நீட்டாக மடக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இடுப்பு கட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த உடனே நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது, நாப்கின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நாங்கள் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால அழகாக நீட்டாக இது பண்ணி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக கட்டி வச்சுருக்கேன். அது இதில் வச்சுருக்கோம். இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணாத அந்த ஓல்டு வேஷ்டி இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க, புதுசாக எதுவும் யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த வேஷ்டி இதெல்லாம் இதில் வச்சுருக்கோம். ஓல்டு வேஷ்டி அப்புறம் ஓல்டு சாரீஸ் எல்லாம் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம், பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிற மாதிரி. அப்புறம் இதில் என்னோட ஒரு காஸ்டியூம் வீட்டுக்கு போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டியில் வர முடியாதுன்றதுனால நான் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான். அப்புறம் இது வயிற்று கட்டுறதுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறனால எங்கள் பாட்டி இருந்துட்டு கட் பண்ணி வயிற்று கட்டுறதுக்காக கரெக்டாக கட் பண்ணி கிளாத்தை வச்சுருக்கோம், அதாவது கட்டுறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பெட்டு பாப்பாவை டக்குன்னு பெட்டில் வாங்குறதுக்கு ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது எந்த மாதிரி பெட்டுன்னு நான் காமிச்சிடுறேன். ஒரு பெட்டு ஹாஸ்பிட்டல்லே தருவேன்னு சொல்லியிருக்காங்க, அது படுக்க வைக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாங்குறதுக்கு மட்டும் வாங்கி பாப்பாவை கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி கையில் வச்சுக்கிற மாதிரியான பெட்டு மட்டும், இந்த மாதிரி கையில் வச்சுக்கிற மாதிரியான பெட்டு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஒரு பெட்டு ஹாஸ்பிட்டல்லையே படுக்கிற மாதிரி பெட்டு தருவாங்கங்கிறனால சரி நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இதுதான் நான் இப்போதைக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னி ஒரு பேக் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கூட தங்குவாங்களே எங்கள் பாட்டி தான் தங்குவாங்க, அவங்க தங்குறதுக்கு தேவையான பெட்ஷீட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்ன கம்ஃபர்டபுளாக என்னென்ன தேவையோ அப்புறம் அது வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு எதுவும் வாங்கி வைக்கலையாமோ? எனக்கு எதுவும் வாங்கி வைக்கலையா? உனக்குலாம் இல்லை, பாப்பாவுக்கு தான் நீ எல்லாமே வாங்குறது. இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பேக் பண்ணி வச்சுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் போய் அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். பாப்பா வந்தோடனே என்ன டீலில் விட்டு பெட்ஷீட்டு கண்டிப்பாக பேக் பண்ணி வைக்கணும். அது இருந்துட்டு நாங்கள் இன்னொரு பேக்கில் பேக் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் பாட்டிக்கு தேவையான திங்ஸு. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கேன், அது காமிக்கணும். இது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்டு. அப்புறம் ஷாம்பு பாட்டில் நம்ம கேரி பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ₹1 ஷாம்புவே வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஆயில் சப்போஸ் பாப்பாவுக்கு ஏதாவது மசாஜுக்கோ இல்லை தலைக்கு வைக்கிறதுக்கு கேட்டாங்கன்னா பாதாம் ஆயில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் கிளிப்ஸு, இந்த மாதிரி சீப்பு இதெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் டூத் பேஸ்ட்டு, இது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த இடத்துல வச்சுருக்கேன். ரொம்பவே முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு ஃப்ளாஸ்க் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செல்லோ பிராண்டோடது தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுதான் வாங்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் 2 ஃப்ளாஸ்க் கேரி பண்ணிக்கலாம். இதில் 750 ml. இது இருந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பாங்கங்கிறதுனால இது ஹாட் வாட்டருக்கும். இது இருந்துட்டு 500 ml. ஆமாம், இது இருந்துட்டு எதுக்கு வாங்கியிருக்கோன்னா மில்க்கோ இல்லை வெளியேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சூடாக ஏதாவது காயில் டீ கூட கேரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன். நான் 2 ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன். இது ஒன்று வாட்டர் பர்பஸ்க்கு, ஒன்று இருந்துட்டு அதை காஃபி டீ அந்த மாதிரி கேரி பண்ணிக்கிறதுக்கு. ஃப்ளாஸ்க் ரொம்பவே அவசியங்க. ஏன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் இது கூட நான் எடுத்து அது வாங்க நான் தான் போகணுமா? ஆமாம், சின்ன அதுவும் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அதனால் நான் 2 ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன். வேறு மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். மேட்டர்னிட்டி பேடு இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிறனால நான் பேட்ஸ் எதுவுமே நாப்கின்ஸ் எதுவுமே வாங்கலை. ஹாஸ்பிட்டல் அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேறு என்ன மறந்தாச்சு? வேறு மோஸ்ட்லி எல்லாமே காப்பாற்றி எனக்கு தேவையான இதெல்லாம் கவர் ஆயாச்சு. சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சினா பார்த்தா போய் வாங்கிட்டு வந்துடுவான். இல்லை பார்த்தா இழிச்ச வயன் நான் ஒருத்தன் இருக்கேன்ல, என்ன பண்ணுறது அந்த மாதிரி. அப்போ இப்போ பெயின்காக தான் வெயிட்டிங் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் பெயின் வரலான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். வெயிட் பண்ணலாம். இப்போ 13ஆம் தேதி மண்டே இருந்துட்டு செக்கப்புக்கு போகிறோம். மேபி அட்மிட் ஆகிற சுச்சுவேஷன் கூட வரலாம். அதனால் இப்போவே எல்லாம் பேக் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். பாப்பா போகிறது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம் உங்களுக்கு. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அப்புறம் இந்த வீடியோ முடியும் போது கூட உனக்கு பெயின் வரலாம். எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போ வேணாலும் வரலாம். கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக எடுக்கணும்னு நாங்கள் அப்கமிங்கில் இருக்குது. அது அப்கமிங் ப்ராசஸில் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வரும், அன்னன்னைக்கு வரும். ஆமாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். See you. Bye.